ஓம் சாந்தி 9/8/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த புருஷோத்தம சங்கமேகம் கல்யாணக்காரி யுகமாகும். நன்மை செய்யக்கூடிய யுகம் இது நமக்கு. இதில் தான் படிப்பின் மூலம் நாம என்னவாகிறோம்? நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ணபுரிக்கு அதிபதியாக ஆக வேண்டியிருக்குன்ட்டு பாபா சொல்றாரு. கேள்வி: தந்தை தாய்மார்களின் மீது ஞான கலசம் ஏன் வைக்கிறார்? எந்த ஒரு வழக்கம் பாரதத்தில் தான் நடக்கிறதுன்னு சொல்றாரு. பாரத மாதா கி ஜெயின் தான் பாடப்பட்டிருக்குது. இப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கணும்ல. மாதா ஸ்தலையில தான் பாபா வந்து ஞான கலசத்தை வைக்கிறாரு. பதில்: பவித்ரதாவின் தூய்மையின் ராக்கி கட்டி அனைவரையும் பதித நிலையிலிருந்து, தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்குவதற்காக தந்தை தாய்மார்களின் மீது ஞான கலசத்தை வைக்கின்றான்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப ராக்கி கட்டி நம்ம தூய்மையாக்குறதுக்காக மாதா ஸ்தலையில தான் இந்த கலசத்தை வைக்கிறாரு. ரக்ஷா பந்தனத்தின் வழக்கம் கூட பாரதத்தில் தான் இருக்குதுன்ட்டு பாபா சொல்றாரு. சகோதரி சகோதரனுக்கு ராக்கி கட்டுறாங்க இல்லையா, பாரதத்துல தான் இந்த மாதிரி பண்டிகை எல்லாம் கொண்டாடுறாங்க. பிரதர் சிஸ்டர்ஸ் கட்டுறாங்க, சிஸ்டர் பிரதர் கட்டுவாங்க. இது பவித்ரதாவின் அடையாளமாகும்ட்டு சொல்றாரு. தூய்மையின் அடையாளம். அண்ணன் தங்கச்சி மாதிரி நினைச்சுக்கிறது. அதனால அண்ணன் தங்கச்சிக்கு அது கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா உண்மையிலே நம்ம எல்லாம் ஆத்மா சகோதர சகோதரிகள், சகோதர சகோதரர்கள் தான். உடம்பால தான் நம்ம வந்து சகோதர சகோதரிகள் ஆகிறோம். தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, நீங்கள் என் ஒருவனை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவனமாகி பாவன உலகத்திற்கு எஜமானராக ஆகிடுவீங்கன்ட்டு பாபா சொல்றார். பாடல்: போலோநாத்தை விட ஒப்பானவர் வேறு யாருமே இல்லை. கள்ளங்கபடமற்ற சிவத்தந்தை. அவரை மாதிரி அவரை விட ஒப்பானவர் யாருமே கிடையாது. ஓம் சாந்தி. இது போலோநாத்தின் மகிமையாகும். இவருக்கு அளிப்பவர் என்று சொல்றாங்க. ஸ்ரீ லட்சுமி நாராயணருக்கு இந்த ராஜ்ய பாக்கியம் யார் அளித்தார் என்பதை குழந்தைகளாகிய நீங்க தான் அறிந்திருக்கிறீங்கன்றாரு. அவசியம் பகவான் அளித்திருக்க வேண்டும். யார் அந்த லட்சுமி நாராயணன் ஆக்கந்து, அது யார் அவங்களுக்கு ராஜ்ய பாக்கியம் அளிச்சாங்கன்றது கடவுள் தான் கண்டிப்பா கொடுத்துருக்கணும். ஏனெனில் சொர்க்கத்தின் ஸ்தாபனையோ அவரே தான் செய்கிறார். சொர்க்கத்தின் அரசாட்சி எப்படி லட்சுமி நாராயணுக்கு அளித்தாரோ அவ்வாறே தான் கிருஷ்ணருக்கும் பாபா அளிச்சார். ராதே கிருஷ்ணர் அல்லது லட்சுமி நாராயண விஷயம் என்னவோ ஒன்றே தான்ட்டு பாபா சொல்றாரு. ராதே கிருஷ்ணர் தான் போய் லட்சுமி நாராயணா ஆகுறாங்க. சின்ன வயசுல ராதை, பெரிய வயசுல லட்சுமி ஆகுறாங்க. கல்யாணம் ஆன பிறகு லட்சுமி ஆகுறாங்க. கிருஷ்ணர் சின்ன வயசுல கிருஷ்ணர், பெரிய கல்யாணம் ஆன பிறகு நாராயணனா ஆயிடுறாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். ரெண்டு பேரும் ஒன்றுதான். ஆனால் ராஜதானி எல்லாம் இல்லை. அவர்களுக்கு பரம்பிதா பரமாத்மா தவிர வேறு யாரும் ராஜ்யம் அளிக்க முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. அவர்களது ஜென்மம் சொர்க்கத்தில் தான் என்று கூறுவோம். அவங்க வந்து ஜென்மம் எடுக்கிறது சொர்க்கத்துல தான் சொல்லி பாபா சொல்றாரு. இதை குழந்தைகளாகிய நீங்க தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. குழந்தைகளாகிய நீங்கள் தான் ஜென்மாஷ்டமி பற்றி புரிய வைப்பீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. கிருஷ்ணரின் ஜென்மாஷ்டமி என்றால் ராதைக்கும் ஆக வேண்டும் இல்லையா? சரியா? கிருஷ்ணருக்கு மட்டும் ஜென்மாஷ்டமி, கிருஷ்ணர் ஜெயந்தி மட்டும் வச்சிருக்காங்க, ராதைக்கு மட்டும் வைக்கல. ஏனெனில் இருவருமே சொர்க்கவாசியாக இருந்தாங்க. ராதை கிருஷ்ணர் தான் சுயம்வரத்துக்கு பின்னர் லட்சுமி நாராயணனாக ஆகிறாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. முக்கியமான விஷயம், அவர்களுக்கு இந்த ராஜ்யத்தை யார் அளித்தார் என்பதே ஆகும்ட்டு பாபா சொல்றாரு. இந்த ராஜயோகம் எப்போது மற்றும் யார் கற்பித்தார்? அவங்க வந்து ராஜயோகம் கத்துக்கிட்டு தான் அந்த மாதிரி லட்சுமி நாராயணன் ஆயிருக்கிறாங்க. அப்ப யார் சொல்லி கொடுத்துருப்பாங்க? சொர்க்கத்திலோ ஒன்றும் கற்பித்திருக்க மாட்டார்கள் இல்லையா? டைரக்டா அங்கேயே வந்து யாரும் வந்து சொல்லி கொடுக்கல. அப்ப அதுக்கு முன்னாடி பிறவில தான் அவங்க கத்துன்னு இருந்திருப்பாங்க. சத்தியுகத்துல அவர்கள் இருப்பதே உத்தம புருஷர்களாக ஏற்கனவே இருக்கிறாங்க. அதனால அங்க கத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. கலியுகத்திற்கு பின்னால் வருவதுதான் சத்தியுகம், சொர்க்கம். எனவே அவசியம் கலியுக கடைசியில தான் ராஜயோகம் கற்றிருக்க கூடும்ட்டு பாபா புரிய வைக்கிறாரு. கலியுகத்தில் இருப்பது அநேக தர்மங்கள் ஆகும். சத்தியுகத்துல ஒரே ஒரு தேவதா தர்மம் இருந்தது. சங்கமத்தில் இருந்த எந்த ஒரு தர்மம் மூலமாக இவர்கள் இந்த புருஷார்த்தம் செய்து ராஜயோகம் கற்றார்கள் மற்றும் சத்தியுகத்தில் பிராப்தியை அனுபவித்தார்கள். பாபா நம்மளை கேட்கிறாரு. அவங்க வந்து சத்தியுகத்துல ஒரே ஒரு தர்மம் தான், கலியுகத்துல பல தர்மம் இருந்திருக்குது. அப்ப வந்து சங்கம யுகத்துல ஒரு தர்மம் இருந்திருக்கணும். அதன் மூலமா தான் அவங்க புருஷார்த்தம் பண்ணி ராஜயோகம் கத்துக்கிட்டு சத்தியுகத்துல அந்த பிராப்தி அடைஞ்சிருக்கணும். அது என்ன தர்மம் அப்படின்னு கேட்கிறாரு. சங்கமேகத்தில் பிரம்மா மூலமாக தான் பிராமணர்கள் பிறந்தார்கள் என்று புரிய வைக்கப்படுகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. அது பிராமண தர்மம். அந்த பிராமண தர்மம் உருவாகி இருக்கணும். அவங்கள யாரோ படிக்க வச்சிருக்கணும். அவங்க எல்லாரும் படிச்சு தேவதையா மாறி இருக்கணும். அப்பதான் சொர்க்கத்துல போய் லட்சுமி நாராயணன் ஆயிருப்பாங்கன்றாரு. படத்தில் கூட பிரம்மா மூலமாக கிருஷ்ணபுரியின் ஸ்தாபனை என்று உள்ளதுன்றாரு. பிரம்மா மூலமா ஸ்தாபனை, விஷ்ணு மூலமா பாலனை, இதெல்லாம் இருக்கு. விஷ்ணு அல்லது நாராயணபுரி என்று கூறினாலும் விஷயமா ஒன்றே ஒன்றுதான் சொல்றாரு. இந்த படிப்பின் மூலமாக மற்றும் பாவனம் ஆவதனால நாம் கிருஷ்ணபுரியின் எஜமானராக ஆகிறோம் என்பதை இப்போது நீங்க அறிந்துள்ளீர்கள்னு சொல்றாரு. சிவபகவான் சொல்றார் அல்லவா,
கிருஷ்ணரின் ஆத்மா தான் அநேக பிறவின் கடைசி பிறவில மீண்டும் இவராக பிரம்மாவாக ஆகிறார். 84 பிறவி எடுக்கிறார் அல்லவா. இது 84வது பிறவி அவருக்கு, பிரம்மாவுக்கு. இவருக்கு தான் பின் பிரம்மா என்று பெயரே வைக்கிறார். இல்லாவிட்டால் பின் பிரம்மா எங்கிருந்து வந்தார்ன்ட்டு சொல்றாரு. பிரம்மா மூலமா ஸ்தாபனைன்னு சொல்றாங்கல்ல, அவர் எங்க மேலேயே ஏதோ ஒரு லோகத்துல பிரம்மா விஷ்ணு சங்கரர் எல்லாம் இல்ல. அவங்க எங்க இருந்து வருவாங்க? இதே பூமியில தான் இருக்கிறாங்க. இந்த லேக்ராஜ்ன்றவர் தான் கிருஷ்ணருடைய ஆத்மா. அவர் தான் பல பிறவின் கடைசியில பிரம்மாவாக ஆகிறார். அப்புறம் பிரம்மா எங்கிருந்து வருவாரு? இறைவன் படைப்பை படைத்தார் என்றால் பிரம்மா விஷ்ணு சங்கர் எங்கிருந்து வந்தாங்கன்ட்டு பாபா சொல்றார். எப்படி படைத்தார்? அவர்கள் பிறப்பதற்காக என்ன சூமந்திரம் செய்தாரா என்ன அப்படின்னு கேக்குறாரு. இப்ப பிரம்மா வந்தாரு, விஷ்ணு வந்தாரு, எல்லாம் இந்த பூலோகத்துல வந்தாங்க நடிக்கிறாங்கன்னா அவர் என்ன சூமந்திரம் போட்டா வர வச்சாரு? எல்லாமே பிராக்டிக்கலா செய்யறாரு, படிக்க வைக்கிறாரு, பிராமணர்களை உருவாக்குறாரு. இவர் லேக்ராஜ் உடம்புல அவதரிச்சு அவரை பிரம்மாவா பேர் மாத்துறாரு. மாத்தி அவர் மூலமா படைப்பு பண்றாரு. இது எல்லாமே செய்யறாரு. தந்தை தான் அவர்களுடைய சரித்திரத்தை கூறுகிறார். ஸ்வீகாரம் தத்தெடுத்தல் செய்யப்படும் போது பெயர் மாறுது. இப்ப ஏதோ ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறாங்கன்னா அது பேரை மாத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளை தத்தெடுத்து பேரை மாத்துறாரு. முதலில் பிரம்மா என்ற பெயரோ இருக்கவில்லை அல்லவான்ட்டு பாபா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இந்த பிரம்மா பேரு கிடையாது, அவருக்கு லேக்ராஜ்னு தான் இருந்தது. அநேக பிறவியின் கடைசியில் என்று சொல்றாங்க. எனவே அவசியம் பதிதமான மனிதர் ஆனார் இல்லையா அவரும். பிரம்மா எங்கிருந்து வந்தார் யாருக்குமே தெரியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. அநேக பிறவிகளின் கடைசி பிறவி யாருடையது? அது லட்சுமி நாராயணர் தான். அநேக பிறவிகள் எடுத்த பிறகு பெயர் ரூப தேச காலம் மாறிக்கொண்டே செல்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பிறவில அவங்க பேரு லட்சுமி நாராயணன், அடுத்த பிறவில மாறுது, அப்படி 84 பிறவி எடுத்து அவங்க பேர் மாறுது, ரூபம் மாறுது, தேசம், பிறந்த இடம், காலம் எல்லாம் மாறுது. இப்ப கலியுகத்துல நிக்குது. கலியுக இறுதியில அவர் பேர் என்னவா இருக்கு? யார் நாராயணனா இருந்தாரோ அவர் பேரு கலியுக இறுதியில என்னவா இருக்கு? லேக்ராஜா இருக்கு. அவர் உடம்புலதான் இந்த ஆத்மா மறந்து போச்சு, இது நாராயணனா இந்த ஆத்மா இப்படி ஆயிப்போச்சுன்ட்டு அவர் உடம்புல இவர் அவதரிச்சு அவர் பேரை மாத்துறாரு. அதை தத்தெடுத்து அவர் பேரை மாத்தி ஞானத்தை சொல்ல வைக்கிறார். கிருஷ்ணரின் பாடத்தில் 84 பிறவிகளின் கதை தெளிவாக எழுதப்பட்டுள்ளதுன்ட்டு பாபா சொல்றாரு. ஜென்மாஷ்டமியின் பொழுது கிருஷ்ணரின் படங்கள் கூட நிறைய விற்பனை ஆகி கொண்டிருக்க கூடும்ட்டு சொல்றாரு. கிருஷ்ண ஜெயந்தி எல்லாம் வருதுன்னா கிருஷ்ணர் பொம்மை வாங்குவாங்க, படம் வாங்குவாங்க இல்லையா. ஏனெனில் கிருஷ்ணரின் கோயிலுக்கும் எல்லோரும் செல்வார்கள் அல்லவா. ராதே கிருஷ்ணரின் இளவரசி தான் லட்சுமி நாராயணன் மகாராஜா மகாராணியாக ஆகிறாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. அதாவது சத்தியுக ஆரம்பத்துல கிருஷ்ணர் பிறக்கிறாரு. கலியுக இறுதியில அவங்க கூட ராதையும் அவங்க வேற இடத்துல பிறக்குறாங்க. 2 பேரும் இளவரசியா அங்கங்க வாழறாங்க. அப்புறம் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சுயமரம் நடக்கும்போது அதுக்கப்புறம் 2 பேருக்கும் கல்யாணம் நடக்குது. அப்ப லட்சுமி நாராயணா ஆகுறாங்க, மகாராஜா மகாராணியா ஆகுறாங்க. அவங்களோட பிரஜைகள், அவங்களோட வேலைக்காரர்கள் எல்லாம் எங்க உருவாகுறாங்கன்னா இங்க சங்கமேகத்திலே உருவாகுறாங்க. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு புருஷார்த்தம் சங்கமேகத்துல பண்ணிருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு இங்கேயே பிரஜைகள் உருவாகி அங்க எல்லாரும் நடிக்க வராங்க. இப்படிதான் உருவாகுது ராஜ்யம். அவர்கள் தான் 84 பிறவிகள் எடுத்தார்கள். இந்த ராதே கிருஷ்ணர் தான் 84 பிறவி எடுத்தாங்க. பின் கடைசி பிறவியில் பிரம்மா சரஸ்வதியா ஆனார்கள். அநேக பிறவிகளின் கடைசியில் தந்தை பிரவேசம் செய்தார். மேலும் இவருக்கு தான் பாபாவுக்கு தான் நீங்கள் உங்கள் ஜென்மங்களை பற்றி அறியாமல் இருந்தீங்க அப்படின்ட்டு யார் சொல்றது? கடவுளே சொல்றாரு. இப்ப நமக்கும் அப்படித்தானே சொல்றாரு. இப்ப நம்மளால நம்ப முடியல, நான் தேவதையா இருந்திருப்பேனா அப்படின்ட்டு நமக்கு டவுட்டா இருக்குல்ல. நமக்கு சொல்றாரு, நமக்கு என்ன சொல்றாரு? குழந்தாய், நீதான் பல பிறவிகளின் இறுதியில ஆத்மா, நீ இந்த உடல்ல இருக்கிற, இந்த உடல் நிஜம் இல்லை, இது அழிஞ்சிரும். ஆனா நீ ஆத்மா பல பிறவி கடந்து இந்த கடைசி உடல்ல நீ இருக்கிற. அந்த மாதிரிதான் பிரம்மா பாபாவுக்கும் சொல்றாரு. குழந்தாய், நீதான் கிருஷ்ணருடைய ஆத்மா, நீ பல பிறவி கடந்து இந்த உடல்ல இருக்கிற அப்படின்னு சொல்றாரு. அப்பதானே புருஷார்த்தம் பண்ண முடியும். நீங்கள் முதல் பிறவியில் லட்சுமி நாராயணனாக இருந்தீங்கள், பிறகு இந்த பிறவி எடுத்தீர்கள். அவர்கள் அர்ஜுனன் என்ற பெயர் சொல்லிட்டாங்க. அர்ஜுனர் அல்ல. பிரம்மாவின் வாழ்க்கை சரித்திரம் வேண்டும் அல்லவான்ட்டு சொல்றாரு. ஆனால் பிரம்மா மற்றும் பிராமணர்களின் வர்ணனை எங்குமே இல்லை சாஸ்திரத்துலன்றாரு. அதாவது மகாபாரதம் இருக்கு, அர்ஜுனன் கிருஷ்ணர் இந்த கதையெல்லாம் இருக்கு. கிருஷ்ணர் கீதையை சொன்னார் அர்ஜுனனுக்குன்ட்டு. அந்த உண்மையான அர்ஜுனன் நம்ம தான், எல்லாருமே அர்ஜுனன் தான். நமக்கு தான் இப்ப கீதையை சொல்றாரு. இந்த மகாபாரத போரே இப்பதான் நடந்துட்டு இருக்கு. வாழ்க்கையில எல்லாருக்கும் 5 விகாரத்தோட போராட்டமா இருக்குது அதை வெல்றதுக்கு. இப்ப பாபா நமக்கு ஞானத்தை சொல்லி சொல்லி டிராமா, ஆத்மா பரமாத்மா டிராமா, இந்த ஞானத்தை சொல்லி சொல்லி நம்மள அந்த போராட்டம், மாயாவோட இருக்கிற அந்த போராட்டத்தை நீக்கிறாரு. ஆனா இந்த பிரம்மா மற்றும் பிராமணர்களின் வர்ணனை எந்த சாஸ்திரத்திலயும் இல்லைன்றாரு. இந்த மாதிரி சிவன் வந்தாரு பிரம்மா உடல்ல, அப்போ உச்சி குடுமையா
பிராமணர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்தாரு. அவங்கள எல்லாரையும் உச்சி குடுமையை பிடிச்சி இழுத்தாரு. விஷ கடல்ல முழுகாம அவங்களுக்கு ஞானத்தை சொல்லி அவங்களெல்லாம் மாத்தினாருன்ற வர்ணனை எங்குமே இல்லை. இந்த விஷயங்களை தந்தை தான் வந்து நமக்கு புரிய வைக்கிறார். எல்லா குழந்தைகளும் கேட்பார்கள். பிறகு குழந்தைகள் மற்றவங்களுக்கு போய் புரிய வைப்பாங்க. இப்ப சென்டருக்கு போறோம், பாபா சொல்றாரு கேட்குறோம். அது எந்த சகோதரிகளோ சகோதரோ சொன்னாலும் அது பாபா தான் சொல்றாருன்னு நம்ம கேட்குறோம். கேட்டு மற்றவங்க போய் சொல்றோன்றார். கதை கேட்டு பிறகு மற்றவர்களுக்கு கூறுவார்கள். நீங்களும் கேட்குறீங்க மற்றும் சொல்றீங்க. இது புருஷோத்தம சங்கம் யுகம், லீப் யுகம் ஆகும், எக்ஸ்ட்ரா யுகம் இதுன்னு சொல்றாரு. இப்ப நமக்கு வந்து இந்த 5000 வருஷத்துல இந்த 100 வருஷம் எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்குறாரு புருஷார்த்தம் பண்றது. நடிச்சு நடிச்சு வந்துட்டோம் டிராமா மாதிரி. ஆனா எக்ஸ்ட்ராவா ஒரு 100 வருஷம் நீ போனா போகுது, நீ கெட்டு போய் வந்துட்ட, இருந்தாலும் நீ உனக்கு 100 வருஷம் தரேன். அதுலயும் நம்மளாம் லாஸ்டா வந்திருக்கிறோம். இந்த 14 வருஷத்துல நம்ம புருஷார்த்தம் பண்ணியே ஆகணும். நம்ம வந்து கடைசியில முன்னேறி போயாகணும். அதுக்கு நமக்கு டைம் கொடுக்குறாரு. அதுதான் லீப் யுகம், எக்ஸ்ட்ரா யுகம் கொடுக்குறாரு. புருஷோத்தம மாதம் வரும்போது 13 மாதங்கள் ஆகி விடுகிறது இல்லையா. இந்த சங்கமயுகத்தின் பண்டிகை தான் ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுறாங்க. இப்ப நம்ம பண்டிகை கொண்டாடுறோம்ல, ரக்ஷா பந்தன், ஒரு பண்டிகையா கொண்டாடுறோம். தீபாவளி எல்லாமே பாபா கொண்டாட வைக்கிறாரு. அதை தான் வந்து பக்தி மார்க்கத்துல வருஷம் கொண்டாடுறாங்கன்றார். இந்த புருஷோத்தம சங்கமயுகம் பற்றி யாருக்குமே தெரியாது. இந்த சங்கமயுகத்தில் தான் தந்தை வந்து பவித்திரமாக ஆவதற்கான உறுதி எடுக்குமாறு நம்மளை சேவிக்கிறார். ரக்ஷா பந்தனின் வழக்கம் கூட பாரதத்தில் தான் இருக்குது. சகோதரி சகோதரனுக்கு ராக்கி கட்டுறாங்க. ஆனால் அந்த குமாரி கூட பின் அப்பவித்திரமாக ஆகிறார். இப்போது தந்தை தாய்மார்களாகிய உங்கள் மீது ஞான கலசத்தை வைத்துள்ளார். அந்த பிரம்மா குமாரிகள் பவித்திரத்தாமின் உறுதி எடுக்குமாறு சேவிக்க ராக்கி கட்டுறாங்க. தந்தை சொல்றாரு, என் ஒருவனை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்க பாவனமான உலகுக்கு எஜமானரா ஆயிடுவீங்கன்றார். பாபா ஈஸியான யுக்தி சொல்றாரு. ஆத்மான்னு புரிஞ்சுட்டு அவரை நினைச்சாலே நம்ம தூய்மையான உலகத்துக்கு போயிடுவோன்றாரு. மற்றபடி எந்த ஒரு ராக்கியும் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இது புரிய வைக்கப்படுகிறது. இப்ப கையில அதை கட்டிக்கினாதான் நம்ம தூய்மையா இருக்கிறோம் அதெல்லாம் கிடையாது. நம்ம ஆத்மா புரிஞ்சு பரமாத்மா நினைவு செஞ்சாலே நம்ம பாவம் போயிடும். நம்மள்ட்ட பிடிச்ச அந்த விகாரம் 5 விகாரம் அது கனவுல கூட வராது. பாபாவை நினைக்க எப்படி சாது சன்னியாசிகள் தானம் வேண்டுறாங்க இல்லையா. ஒரு சிலர் சொல்றாங்க கோபத்தின் தானம் கொடுங்கன்ட்டு சொல்லுவாங்க. சில சாது சன்னியாசிகள் நம்ம போய் பாக்குறோம் அவங்களன்னா பக்தி மார்க்கத்துல சொல்லுவாங்க கோபத்தை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க, என்கிட்ட கொடுத்துருங்கன்னுவாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க வெங்காயம் சாப்பிடாதீங்க, சுயம் யார் சாப்பிடுது இல்லையோ அவர்கள் தானம் பெற்றுக்கொண்டு இருப்பார்கள்னு சொல்றாரு. இவை எல்லாவற்றையும் விட உயர்ந்த உறுதியை எல்லையில்லாத தந்தை நம்மை எடுக்குமாறு சேவிக்கிறார். அந்த சாது சன்னியாசிகள் வெங்காயம் சாப்பிடாதீங்க, பூண்டு சாப்பிடாதீங்க, கோபத்தை விட்டுருங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனா பாபா நம்மளை என்ன விடுற சொல்றாரு, நம்ம தூய்மையாக்குறாரு. இப்போ எல்லாரையும் விட உறுதிமொழி என்னன்னா, நான் தூய்மையா இருக்கிறேன், வீட்டுல இருந்தாலும் நான் விகாரத்துல போகாம இருக்கிறேன், அந்த உறுதிமொழி எடுக்குமாறு நம்மளை சேவிக்கிறார். நீங்கள் பாவனமாக வேண்டும் என்று விரும்புறீங்க என்றால் பதித்த பாவன தந்தையை நினைவு செய்யுங்கள்ட்டு பாபா சொல்றார். துவாபரயுகம் முதல் கொண்டு நீங்க பதித்தமாக ஆகி கொண்டேதான் வந்திருக்கிறீங்க. இப்போது முழு உலகம் தூய்மையானதாக ஆக வேண்டும். அதை தந்தை தான் அமைக்க முடியும். அனைவருக்கும் சத்கதி தாதா என்று எந்த ஒரு மனிதனும் ஆக முடியாதுன்ட்டு சொல்றாரு. தந்தை தான் பாவனம் ஆவதற்கான உறுதியை நம்மிடம் வாங்குகிறார். பாரதம் தூய்மையான சொர்க்கமாக இருந்தது அல்லவா ஒரு காலத்துல. பதித பாவனர் அந்த பரம்பிதா பரமாத்மா தான் ஆவார். கிருஷ்ணரை பதித பாவனர் என்று சொல்ல மாட்டாங்க. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் கிருஷ்ணர் கிடையாது. ரகுபதி, ராகவர், ராஜாராம், பதித பாவனர், சீதாராம் கூப்பிடுறாங்க. அந்த ராமர் யாரு? ராமர் யாருன்னா பரம்பிதா பரமாத்மா சிவன் தான். அவரு தான் வந்து உலகத்தையே மாத்துறாரு. ராமரா வந்து மாத்துறாரு. ராமர் மாதிரி வில்லம் வச்சுட்டு யாராவது வந்து மாத்துறாங்களா? இல்ல கிருஷ்ணர் மாதிரி யாராவது வந்து நம்மள மாத்துறாங்களா? யாருமே வரல. இவரு தான் வந்து மாத்திட்டு இருக்காரு. புள்ளியா வந்து பிரம்மா உடல்ல நுழைஞ்சு நமக்கு பாடம் எடுத்து நம்மளை மாத்துறாரு. அதாவது ஒரு வாசகம் இருந்தது, எப்பேற்பட்ட தலையெழுத்தையும் ஒரு நிமிஷத்துல மாத்தக்கூடியது படிப்பு அப்படின்ட்டு. அப்ப பாருங்க, நம்மளுடைய படிப்பு என்னது? ஞானம். அது வந்து கடவுளே வந்து நமக்கு எடுக்கிறாரு. எப்பேற்பட்ட ஏழையை கூட செல்வந்தராக்கக்கூடியது படிப்பு அப்படின்ட்டு ஒரு ப்ராபது. அப்ப நம்மளோட படிப்பு எப்பேற்பட்ட படிப்பு? ராஜா ஆகக்கூடிய படிப்பு. நம்மள செல்வந்தரா மாத்துறாரு. நடை உடை பாவனை எல்லாத்தையும் மாத்துறாரு. ராஜா மாதிரி ஆக்குறாரு. ராஜ ரிஷி ஆக்குறாரு. அவரு பதித பாவனரா? கிருஷ்ணர் பதித பாவனரா? கிருஷ்ணர் கண்டிப்பா கிடையாது. சொல்ல மாட்டாங்க இல்லையா, அவருக்கு பிறவி ஏற்படுகிறது. தாய் தந்தை கூட காண்பிக்கிறாங்க. கிருஷ்ணர் அவரே ஒரு உடல்ல வர்றாரு. அப்புறம் அவர் எப்படி மத்தவங்களை தூய்மை பண்ண முடியும்? அவருக்கே அம்மா அப்பா காட்டியிருக்கிறாங்க. ஒரே ஒரு சிவனுக்கு மட்டும்தான் அலௌகிக ஜென்மமாகும். அவருக்கு மட்டும்தான் அம்மா அப்பா கிடையாது, பிறப்பிறப்பு கிடையாது. அவர் சுயம் தானே வந்துதான் நான் சாதாரண சரீரத்தில் பிரவேசம் செய்கிறேன் என்று தனது அறிமுகத்தை அளிக்கிறார். சரீரத்தின் ஆதாரம் அவசியம் எடுக்க வேண்டிய உள்ளதுன்ட்டு பாபா சொல்றாரு.
கண்டிப்பா நான் உடம்புல தான் வந்தாகணும். நான் அப்படியே வந்துலாம் மேல இருந்துலாம் ஜீபூம்பா போட்டோ இல்ல அசரீரியாவோ பேசியோ என்னால மாத்த முடியாது. வாய் வேணும். வாய் இருந்தா தான் நான் வந்து பேசி ஞானத்தை சொல்ல முடியும். அதுக்காக இந்த உடல்ல வந்திருக்கேன். நான் ஞானக்கடல் பதித பாவனர் ராஜயோகம் கற்பிப்பவன் ஆவேன்ட்டு யார் சொல்றது? சுயம் தந்தையே சொல்றாரு, சிவனே சொல்றாரு. தந்தை தான் சொர்க்கத்தின் படைப்பு படைப்பு கர்த்தா ஆவார். எல்லா தர்மத்திலயும் சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் எவனை படைச்சார், காட்ஃபாதர் எவனை படைச்சார். அந்த காட்ஃபாதர் யாரு, தந்தை யாரு? அது சிவன் தான். அவரை தான் நம்ம லிங்க வடிவில் வழிபடுறோம். அப்ப சிவனே வந்து சொர்க்கத்தை படைப்பவர் ஆவார். மேலும் நரகத்தின் விநாசமும் சேவிக்கிறார். சிவனை மகாகாளேஸ்வரன்னு சொல்லுவாங்க. மகாகாளேஸ்வர் கோயில் கூட இருக்குது ஒரு இடத்துல. சிவனுக்கு மகாகாளேஸ்வர் டெம்பிளும் இருக்குது. அங்கதான் வந்து அவர், அதனால தானே அவர் வந்து மகாகாளேஸ்வர் எல்லாரையும் கூட்டு போறார். அப்ப வந்து நரகத்தின் விநாசம் நமக்கு செய்விக்கிறார். சொர்க்கம் இருக்கும்போது நரகமே இல்லைன்ட்டு பாபா சொல்றார். இந்த நரகம் ஃபுல்லா விநாசமான பிறகுதான் சொர்க்கமே உருவாகுது. அப்ப சொர்க்கம் இருக்கும்போது நரகம் இருக்காது. இப்போது முழுமையான பயங்கரமான நரகமாகுன்றார். முற்றிலும் தமோ பிரதானமான நரகமாகும் போதுதான் தந்தையே வரார். வந்து சதோ பிரதானமான சொர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றார். 100% பதித நிலையிலிருந்து 100% பாவனமாக நம்மளை ஆக்குகிறார். முதல் பிறவி அவசியம் சதோ பிரதானமாகத்தான் கிடைக்கும்ட்டு சொல்றாரு. இப்ப நம்ம வந்து எப்படி இருந்தோம், 100% வீணா போயிட்டோம். அப்ப 100% நம்மள தூய்மையா ஆக்குறாரு. அப்ப கண்டிப்பா நம்மளோட முதல் பிறவி ஃபர்ஸ்ட் நம்ம நடிக்க வரோம். அப்ப வந்து தூய்மையாக தான் இருப்போன்றார். குழந்தைகள் சிந்தனை கடலை கடைந்து இப்ப சொற்பொழிவாற்ற வேண்டும். புரிய வைத்தல் என்பது ஒவ்வொருடையதும் தனித்தனியாக இருக்குன்றாரு. இப்ப நம்ம பாபா சொல்றாரு, அதை நம்ம போய் மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும்னா நம்ம சொற்பொழிவாற்றணும். அப்போ வந்து நம்ம புரிய வைக்கிறது கூட எல்லாரும் ஒரே மாதிரி புரிய வைக்க மாட்டாங்க. தனித்தனியா அவங்களுடைய ஸ்டைல்ல புரிய வைப்பாங்கன்றார். தந்தை கூட இன்று ஒரு விஷயம், நாளை பின் மற்றொரு விஷயம் புரிய வைப்பார். இப்ப பாபாவே ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறார். ஒரே மாதிரி விளக்க உரையோ இருக்க முடியாதுன்ட்டு சொல்றாரு. உதாரணமாக டேப் ஒளிநாடா மூலம் மிக சரியாக ஒருவர் கேட்டாலும் கூட மறுபடியும் அவ்வாறே மிக சரியாக கூற முடியாதுன்னு சொல்றாரு. இப்ப நம்ம ஆடியோ கேட்கறோம், பிகே முரளியை கேட்கறோம், அதே மாதிரி நம்மளால போய் மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியாதுன்றாரு. அந்த மாதிரியான ஞானம் இது. அவங்கவுங்க தனித்தனியா டிஃப்ரெண்டா புரிய வைக்கலான்றாரு. அவசியம் வித்தியாசம் இருக்குன்றார். தந்தை என்ன சொல்றாரோ அவை முழுவதும் நாடகத்துல இப்ப டிராமால பொருந்தி இருக்குது என்பதை நீங்கள் அறிவீர்கள். வார்த்தைக்கு வார்த்தை முந்தைய கல்பத்தில் என்ன சொன்னாரோ அதே தான் மீண்டும் நம்ம பாபா வந்து சொல்றார். போன கல்பம் என்ன சொன்னாரோ அதான் சொல்லிட்டு இருக்காரு. இது ரெக்கார்டு கூட நிரம்பி இருக்குது. சேம் பகவானே சொல்றாரு, நான் 5000 வருஷங்களுக்கு முன்னாடி வார்த்தைக்கு வார்த்தை என்ன சொன்னேனோ அதே தான் இப்ப கூறுகிறேன்றார். இது ஒரு படமாக பதிவு செய்யப்பட்ட டிராமா ஆகுன்றார். இப்ப நடக்கிறதெல்லாம் ஒரு சீன் மாதிரி, ஒரு டிராமா சீன் மாதிரி. நம்ம ஏன் இப்படி நடக்குது, எதுவுமே கேள்வியே கேட்க வேணாம். இது ஒரு டிராமா, அவ்வளவுதான், ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். இதில் சிறிதளவு கூட வித்தியாசம் ஏற்பட முடியாதுன்ட்டு சொல்றாரு. இப்ப என்ன நடக்குதோ அதே தான் அடுத்த கல்பமும் நடக்கும். போன கல்பமும் இதே தான் நடந்தது. அதனால எந்த வித்தியாசமும் கொஞ்சம் கூட நடக்காது. இவ்வளவு பெரிய ஆத்மாவுக்குள் ரெக்கார்டு கூட நிரம்பி இருக்கு. இப்ப நம்ம ஆத்மால இதெல்லாம் நிரம்பி இருக்குன்றார். இப்போது கிருஷ்ண ஜென்மாஷ்டமி எப்போது ஆகியிருந்தது என்பதையும் குழந்தைங்க புரிஞ்சிருக்கிறாங்க. இன்றிலிருந்து 5000 வருஷங்களுக்கு ஒரு சில நாட்கள் குறைவு என்று சொல்வாங்க. ஏனெனில் இப்போது படிச்சுட்டு இருக்கிறோம். புது உலகத்தின் ஸ்தாபனை கூட ஆகிட்டு இருக்குது. குழந்தைகளின் இதயத்தில் எவ்வளவு குஷி இருக்குது. இப்ப நமக்கு எவ்வளவு குஷி இருக்கு, ஏன்னா புது உலகம் வரப்போகுது. எல்லாரும் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த பழைய உலகம் விநாசம் ஆயிட்டு நம்ம புது உலகத்துக்கு போயிடுவோம். கிருஷ்ணரின் ஆத்மா 84 பிறவியின் சக்கரத்துல இப்ப சுற்றி உள்ளார் என்பதை நீங்க தெரிஞ்சிட்டீங்க. இப்போது மீண்டும் கிருஷ்ணர் என்ற பெயர் ரூபத்துல வந்து கொண்டிருக்கிறார் பாபா. பழைய உலகத்தை எட்டி உதைத்து கொண்டிருக்கிறார் என்ற படத்துல கூட காண்பிச்சிருக்கிறாங்க. இங்க நம்ம பிகேஎஸ் சித்திரத்துல அந்த கிருஷ்ணர் வந்து கையில சொர்க்கம் வச்சுப்பாரு. பழைய உலகத்தை எட்டி உதைக்கிற மாதிரி ஒரு சித்திரம் இருக்கு. புது உலகம் கையில் இருக்குது. இப்போது படிச்சு கொண்டிருக்கிறார். யாரு? கிருஷ்ணர் ஆகிறதுக்கு கிருஷ்ணர் முதல் பிரிவுல படிச்சுட்டு இருக்கிறார். அடுத்த பிரிவுல கிருஷ்ணர் ஆயிடுவார். எனவே ஸ்ரீகிருஷ்ணர் வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அவசியம் தந்தை அநேக பிறவிகளின் கடைசியில் தான் கற்பிப்பார் இல்லையா? இந்த படிப்பு முடிந்தவுடன் கிருஷ்ணர் பிறவி எடுப்பார். மற்றபடி கற்பிப்பதற்கு சிறிது காலம்தான் மீதி இருக்குது. அவசியம் அநேக தர்மங்களின் விநாசமான பிறகு கிருஷ்ணரின் பிறவி ஆகியிருக்கக்கூடும். அதுவும் ஒரு கிருஷ்ணரோ மட்டுமல்ல, நிறைய கிருஷ்ணர் வருவாங்க. மொத்தம் 108 கிருஷ்ணர் இருக்கிறாங்க. எல்லாருமே ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் படிக்க வச்சுட்டு இருக்கிறார் கடவுள். யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்க கிருஷ்ணர் ஆவாங்க. படிச்சு நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். சொல்லி நம்ம வந்து ஸ்தாபனை காரியம் பண்ணணும். அப்போதான் வந்து ராஜதானி ஸ்தாபனை ஆகணும். பல தர்ம விநாசம் ஆன பிறகுதான் கிருஷ்ணர் வந்து பிறப்பாரு. முழு கிருஷ்ணபுரி அங்க இருக்கும். இந்த பிராமணர்கள் தான் மீண்டும் இந்த ராஜயோகத்தை கற்று தேவதா பதவியை அடைவாங்கன்னு சொல்றாரு. தேவதைகள் ஆவதே ஞானத்தின் மூலமாக. தந்தை வந்து மனிதனை தேவதையாக கல்வியின் மூலம் தான் நம்மளை ஆக்குறாரு இல்லையா? இப்ப சாதாரணமா டாக்டர் படிச்சா படிச்சுதானே டாக்டர் ஆகுறாங்க. அந்த மாதிரி இந்த ஞானத்தின் மூலமாக கடவுளே வந்து நம்மள
என்ன என்ன செய்யறாரு, மனுஷன் வந்து தேவதை ஆக்குறாரு. இது பாடசாலை ஆகும். இதில் எல்லாவற்றையும் விட அதிக நேரம் பிடிக்குது. படிப்போ ஈஸி தான், மற்ற யோகத்தில் தான் உழைப்பு இருக்குது. எல்லாரும் முரளி நல்லா படிச்சிடும், ஆனா பாபா நினைக்கிறது முழு நாளும் இருக்கிறது இல்ல, நழிவிடுது. நினைவு வந்து நழிவிடுதுன்றார் பாபா. கிருஷ்ணருடைய ஆத்மா இப்போது பரம்பிதா பரமாத்மா மூலமாக ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்காரு என்று நீங்க சொல்லலாம். சிவபாபா பிரம்மா மூலமாக ஆத்மாக்களாகிய நமக்கு இப்ப கற்பிச்சுட்டு இருக்கிறாரு. விஷ்ணுபுரியின் ராஜ்யத்தை அழிக்கிறதுக்காக தான் நமக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கிறாரு. நாம் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள், பிராமணிகள் ஆவோம்ட்டு பாபா சொல்றார். இது சங்கம யுகம் ஆகும். இது மிகவும் சிறிய யுகம்ட்டு பாபா சொல்றார். குடுமி எல்லாவற்றையும் விட சிறிதாக இருக்கும் அல்லவா, பின் அதை விட பெரியது முகம் இருக்கும், அதை விட பெரியது கைகள் இருக்கும், அதை விட பெரியது வயிறு, அதை விட பெரியது காலு, விராட ரூபம் காண்பிக்கிறாங்க. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்றாரு. அதாவது அந்த விராட ரூபம் எப்படி இருக்குன்னா, குடுமி இருக்கும், அதுக்கப்புறம் முகம் வரும், அப்புறம் கை வரும், அப்புறம் வயிறு, அப்புறம் காலு, அதெல்லாம் ஒன்றை விட ஒன்று பெருசு பெருசா இருக்கும்ன்றாரு. விராட ரூபம் காண்பிக்கிறாங்க. ஆனால் அதன் விளக்கவரை யாருமே கொடுக்க மாட்டாங்க. குழந்தைகளாகிய நீங்கள் இந்த 84 பிரிவின் சக்கரத்தின் ரகசியத்தை எல்லாருக்கும் புரிய வைக்கணும். சிவ ஜெயந்திக்கு பிறகு கிருஷ்ண ஜெயந்தி ஆகும்ட்டு பாபா சொல்றாரு. சிவன் வந்து பூமியில ஜெயந்தி ஆகி நமக்கு பாடம் எடுத்த பிறகு அந்த கிருஷ்ணர் உடம்புல வந்து அந்த கிருஷ்ணரோட கடைசி பிறவில, அந்த ஆத்மாவுடைய கடைசி பிறவில அவர் உடம்புல வந்து சிவன் ஜெயந்தி ஆன பிறகு அவர் கீதா ஜெயந்தி வருது. கீதையை வந்து சொல்றாரு. அந்த கீதையை சொல்லி முடிச்ச பிறகு கிருஷ்ணர் ஆகிறார். அந்த பிரம்மா வந்து கிருஷ்ணர் ஆகிறார். கிருஷ்ணர் ஆன பிறகுதான் கிருஷ்ணர் உலகத்துல பிறக்கிறார். கிருஷ்ண ஜெயந்தி ஆகும். குழந்தைகளாகி உங்களுக்கு இந்த சங்கம யுகம் இப்ப இருக்குது. உங்களை பொறுத்தவரை கலியுகம் முடிஞ்சிருச்சு. நம்ம பொறுத்தவரை நம்ம யார் கேட்டாலும் என்ன சொல்லணும்னா, நான் சங்கம யுகத்துல இருக்கிறேன், நான் கடவுளோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் நாஸ்திகர் கிடையாது, நான் ஆஸ்திகர். நம்மளாம் ஆஸ்திகன். இப்ப கடவுளோட நம்ம அனாதை கிடையாது, நம்ம கூட கடவுளே இருக்கிறாரு. நம்மளை பொறுத்தவரை இப்ப சங்கம யுகத்துல இருக்கிறோம். தந்தை கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இப்போது உங்களை சுகதாமம் சாந்திதாமம் அழைத்து செல்ல நான் வந்துட்டேன். நீங்கள் சுகதாமத்தில் வசிப்பவர்களாக இருந்தீங்க ஒரு காலத்துல, பின் துக்கதாமத்துல நீங்க அதை வந்துட்டீங்க. உங்களை அங்கதான் கொண்டு போய் விட்டேன். நீங்களே இறங்கி இறங்கி இங்க துக்கதாமத்துல வந்துட்டீங்க. பாபா இந்த பழைய உலகத்தில் வாருங்கள் என்று கூப்பிடுறீங்க. உங்களுடைய உலகமோ இல்லை இல்லையா, இங்க 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 எங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. இது உங்க உலகமே இல்ல, நீங்க இருந்தது சொர்க்கம். இப்போது நீங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க பாபா கேட்கிறார். யோக பலத்தினாலே உங்களது உலகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீங்க. அஹிம்சோ பரமோ தேவி தேவதா என்று கூட கூறப்படுகிறது. நீங்கள் எவருக்கும் இம்சை கொடுக்காதவர்களாக ஆக வேண்டும். தேவதைகள் என்ன சொல்லுவாங்கன்னா, அஹிம்சோ டபுள் அஹிம்சோ பரமோ தேவி தேவதான்ட்டு சொல்லப்படுது. அப்ப காம கோபம் ரெண்டுமே அவங்களுக்கு இருக்காது, ரெண்டுமே வராது. பரமோ தேவி தேவதா, அவங்க தான் தேவி தேவதைகள். நீங்க யாருக்குமே இம்சை கொடுக்காதவர்களாக இப்ப ஆகணும். காமவாளையும் செலுத்தக்கூடாது, சண்டை சச்சரவுகள் கூட செய்யக்கூடாது, யாரு கூடயும் சண்டை சச்சரவு போடக்கூடாது. நான் ஒவ்வொரு 5000 வருஷங்களுக்கு பின்னரும் வரேன்ட்டு பாபா சொல்றாரு. லட்சக்கணக்கான வருஷங்களின் விஷயமே அல்ல. யஜ்யம் தவம் தானம் புண்ணியம் ஆகியவை செய்து நீங்க கீழே தான் இறங்கி வந்துட்டீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. ஞானத்தினால் தான் உங்களுக்கு சத்கதி கிடைக்கிறது. மனிதர்களோ கும்பகர்ணன் தூக்கத்துல தூங்கிட்டு இருக்கிறாங்க, விழித்துக் கொள்வதே கிடையாது. எவ்வளவுதான் ஞானத்தை சொன்னாலும் கும்பகர்ணமே தூங்கிட்டு இருக்காங்க. எனவே தந்தை சொல்றாரு, நான் கல்பமாக வரேன். எனக்கும் கூட டிராமால பாகம் இருக்குது. பாகம் இன்றி நான் எதுவுமே செய்ய முடியாதுன்றாரு. வந்தாதானே ஏதாவது மாற்றம் ஏற்படுத்த முடியும். அப்போ ஒரு சினிமானா அதுக்குள்ள நடிகர்னா அவங்க உள்ள வந்து நடிச்சாகணும்ல. இப்ப டைரக்டர் கடைசியா வருவார், அவரும் ஒரு ரோல் பிளே பண்ணுவார் சாதாரண சினிமால. அது மாதிரி பாபாவுக்கும் ஒரு பாகம் இருக்குது, அவர் தான் டைரக்டர், அவரும் வந்து கடைசியா நடிக்கிறேன்றார். நான் வராம எதுவுமே செய்ய முடியாது, நான் கூட டிராமாவின் பந்தனத்துல தான் இருக்கிறேன். டிராமா என்னை எப்போ கூப்பிடுதோ அப்பதான் வர முடியும், நீங்க கூப்பிடுற டைமுக்குலாம் என்னால வர முடியாது. மிக சரியான நேரப்படி தான் நான் வரேன். நாடகத்தின் திட்டப்படி நான் குழந்தைகளாகிய உங்களை திரும்ப அழைத்து போறேன்ட்டு பாபா சொல்றாரு. எல்லாமே ஒட்டுமொத்தமா மகா காளேஸ்வரன் சொல்றாங்களே, குண்டோட கைலாசம். கடைசியா அந்த மாதிரி ஒரு மனநிலை எல்லாருக்கும் வந்துடும். அதாவது நம்மளாம் கர்மாதி தடையும் போது உலகமே என்ன ஆயிடும்னா அவங்களுக்கு வாழ பிடிக்காது. அந்த உலகத்துல எல்லாருமே சாவு வந்தா பரவாயில்லன்ட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே தோண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி டைம்ல பாபா வந்து கூட்டு போயிடுவாரு எல்லாரையும். அப்ப செத்தா பரவாயில்லன்னு தோணும் போது தான் கடவுளே வந்து எல்லாரையும் கூட்டு போயிடுவாரு. இப்போது மண்மனா பவ என்று கூறுகிறேன்னு சொல்றாரு. ஆனா நம்மள இந்த டிராமா முடிகிற வரைக்கும் இப்ப அவரே நினைக்க சொல்றாரு. இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது, அதனால அவரை நினைங்க. நினைச்சு பாவத்தை வச்சு நம்ம போகும்போது நம்ம ஜாலியா போனோம். நமக்கு சொர்க்க காட்சிகளோட நம்மளை வந்து நம்மளை எப்படி ஜாலியா கூட்டிட்டு போறாரு. அதனால நம்ம இப்ப அவரை நினைச்சிட்டு இங்க கொஞ்ச காலம் இருக்கிற வரைக்கும் அவர் கூட சந்தோஷமா வாழணும். ஆனால் இதனுடைய பொருளை கூட யாருமே தெரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. மண்மனாபவனா என்னன்னு தெரிஞ்சுக்கல. தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவும் நினைக்கிறது தான்
மண்மனா பவ, அது யாருக்குமே தெரியாது. தேகத்தின் சர்வ சம்பந்தங்களை விடுத்து என் ஒருவனை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்க பாவனம் ஆகிடுவீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. தந்தை நினைவு செய்வதற்காக குழந்தைகள் உழைத்து கொண்டே இருக்கிறாங்க. இப்ப பாபா நினைக்க முடியல, மாயா அந்த மாதிரி குழந்தைகளை டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால முயற்சி செஞ்சு தந்தையை நினைக்கிறாங்க குழந்தைகள். இது ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயமாகும்ட்டு பாபா சொல்றாரு. முழு உலகிற்கும் சத்கதி அளிக்கக்கூடிய வேறு எந்த ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயமும் இருக்க முடியாது. பாருங்க, எங்கேயாவது ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டி ஃபுல் வேர்ல்டு ஃபுல்லா பரவி இருக்கா? எங்கேயுமே இருக்காது. ஆனா இந்த பிரம்ம குமாரிகள் இயக்கம் 196 கண்ட்ரீஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அப்பனா இது யாரு நடத்துவாங்க? யோசிச்சு பாருங்க. சுயம் இறைவனாகிய தந்தை முழு உலகத்தையே இப்ப மாற்றி விடுகிறார். நரகத்தை சொர்க்கமாக ஆக்குகிறார். அங்க பின் நீங்க ஆட்சி புரியுறீங்க. சிவனுக்கு பபுல்நாத் என்றும் சொல்றாங்க. ஏனெனில் அவர் தான் உங்களை காம வாளிலிருந்து விடுத்து பாவனமாக ஆக்குறார். பபுல்நாத்னா கருவேலமுள்ள மலரா ஆக்குறவர் தான் பபுல்நாத். அந்த அந்த அர்த்தம், பபுல்நாத்தோடைய அர்த்தம் கருவேலமுள்ள கூட மலரா மாத்துறவர் தான் பபுல்நாத். பாருங்க, நம்ம எப்படி கடந்தோம், நம்ம எப்படி ஆக்குறாரு. காமவாளிலிருந்து விடுவித்து பாவனமா ஆக்குறாரு. பக்தி மார்க்கத்துல நிறைய வெளிப்பகட்டு ஷோ தான் இருக்குது. இங்கும் அமைதியாக நான் பாபாவை நினைவு செய்ய வேண்டும் பாபா சொல்றாரு. அவர்கள் அநேக விதமான அடயோகம் ஆகியவெல்லாம் செய்யறாங்க. அவர்களுடைய துறவர மார்க்கமே வேற. அவங்க அடயோகம் செய்வாங்க, மூச்சு பயிற்சி, உடம்ப தான் வச்சு எதையாவது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆத்மாவுக்கு பயிற்சி கொடுக்குறாங்களா? இந்த மனசு புத்தி டென்ஷன் ஆனா முழு உடம்பு பாதிச்சிருது. என்னதான் நீங்க யோகா பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, மனசு புத்தி சரியில்லைன்னா அவ்வளவுதான், ஹார்ட் அட்டாக்கே வந்துடும், உடம்பு பாதிச்சிரும். அப்ப மனசுக்கு ட்ரில் கொடுக்கணும், மனசு புத்திக்கு ட்ரில் கொடுக்கணும். அந்த எக்ஸசைஸ் யாருக்கு கற்றுக் கொடுக்கறது? ராஜயோகம் யார் கற்றுக் கொடுக்கறது? அதுக்கு தான் கடவுளே வந்திருக்கிறாரு. இந்த துறவர மார்க்கத்துல நம்ம கத்துக்கிட்ட ஹடயோகம் பண்ண மூச்சு பயிற்சி எதுவும் உதவாம போகுது இப்ப. அதனாலதான் கடவுளே வந்திருக்கிறாரு. அவர்கள் பிரம்மத்தை நம்புறாங்க. அந்த பிரம்ம யோகிகள் இருக்காங்களா, துறவர மார்க்கத்தை சேர்ந்தவங்க, அவங்க பிரம்மத்தை நம்புறாங்க. பிரம்மத்துல ஐக்கியமாயிரும் நினைக்கிறாங்க. பிரம்ம யோகி தத்துவ யோகி ஆவார்கள். அதுவோ ஆத்மாக்கள் வசிக்கும் இடமாகும். அவங்க நினைச்சிட்டாங்க பிரம்மன் தான் கடவுள்ட்டு. ஆனா பிரம்ம தத்துவன்றது பரந்தாமம். அங்க நம்ம வசிக்கிற இடம் தான் அது. நம்ம புள்ளி, பாபா புள்ளி. அவங்க நினைச்சிட்டாங்க அந்த பரந்தாமம் தான் கடவுள் நினைச்சிட்டாங்க. அது பிரம்மாண்டம் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் பின் பிரம்மத்தை பகவான்ட்டு நினைச்சுக்கிறாங்க. இது அதுல போய் கலந்துருவோன்ட்டு நினைக்கிறாங்க, கடவுளோட சேர்ந்துருவோம்னு நினைக்கிறாங்க. உண்மையிலே அது இடம், வெட்ட வெளி. அங்க ஆத்மா போயிட்டு இருக்குது. அப்புறம் நடிக்கணும் போது கீழே நடிக்க வருது. அதாவது ஆத்மாவை அழியக்கூடியதாக ஆக்கிடுறாங்க. நான் தான் அனைவருக்கும் சத்கதி செய்கிறேன்ட்டு தந்தை சொல்றாரு. அவங்க நினைச்சுக்கிறாங்க ஜோதியோட கலந்துரும், செத்து போயிடும்னு நினைச்சுக்கிறாங்க. ஆத்மா சாகாது, உடல் தான் சாகுது, உடல் தான் அழியுது. ஆத்மா என்னைக்குமே அழியாது. நம்ம வாழ்ந்தது போனது எதுவுமே மறக்காது. உடல் எடுக்கும் போது எல்லாமே எமர்ஜ் ஆகும். இப்போ நம்ம என்னென்னலாம் வாழ்ந்தோம், எந்த சீனெல்லாம் கடந்து போனோமோ அது எல்லாமே ஸ்டோர் ஆகுது ஆத்மாவில். ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. அதனால சொல்றாரு, நான் தான் எல்லாருக்கும் சத்கதி கொடுக்குறேன்ட்டு சொல்றாரு. சிவபாபா தான் அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறார். கடவுள் தான் எல்லாருக்கும் சத்கதி கொடுக்குறார். எனவே அவர் வைரம் போன்றவர் ஆவார். பின் உங்களை சத்தியோகத்திற்கு அழைத்து போறார். உங்களுக்கும் இது வைரம் போன்ற பிறவியாகும்ட்டு பாபா சொல்றாரு. பின் தங்க யுகத்துல வரீங்க. இப்ப நம்ம வாழ்ந்துட்டு வைரம் போன்ற பிறவியை வாழ்ந்துட்டு பாபாவை நினைச்சிட்டு சரீரத்தை விட்டுட்டு சொர்க்கமா பூமி ஆன பிறகு சொர்க்க யுகத்துல தங்க யுகத்துல வரும். இந்த ஞானத்தை உங்களுக்கு தந்தை தான் சொல்லி கொடுக்குறாரு. இதன் மூலம் நீங்க தேவதையா ஆகிறீங்க. பின் இந்த ஞானம் மறைஞ்சிருது. இந்த லட்சுமி நாராயணுக்கு கூட படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானமே இல்லை. பாருங்க, நமக்கு கடவுள் யாரு, கடவுள் என்ன படைச்சாரு, எத்தனை யுகம் இருக்கு, எப்படி திரும்பி போக போறோம், எப்படி திரும்ப நடிக்க போறோம், எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா லட்சுமி நாராயணன் சத்தியோகத்துல நடிக்கும் போது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நடிப்பாங்க, அவங்க இறங்க போறோம், திரும்ப நம்ம துவாபர யுகத்துக்கு போவோம். சத்தியுகத்துல இருந்து அப்படியே கடந்து திரேதாயுகம் துவாபரயுகம் நம்ம மனுஷனா மாறிடுவோன்றது கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு அந்த ஞானமே கிடையாது. உங்களுக்கு தான் இவ்வளவு ஞானம் இருக்குன்னு சொல்றாரு. நல்லது. இனிமேல் இனிய செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த பழைய உலகத்தில் இருந்து கொண்டே டபுள் அஹிம்சாவாதியாகி யோக பலத்தினால் தங்களது புது உலகை ஸ்தாபனை செய்யணும். தங்கள் வாழ்க்கையை வைரம் போல இப்ப ஆக்க வேண்டும் பாபா சொல்றாரு. 2வது பாயிண்ட், தந்தை கூறுவதை பற்றி ஞான மனம் செஞ்சு மற்றவங்களுக்கு சொல்லணும். இந்த கல்வி முடிந்தவுடன் நாங்கள் கிருஷ்ணபுரி செல்வம் என்ற போதை எப்போதும் இருக்கணும்ட்டு சொல்றாரு. அப்ப நம்ம டெய்லி படிச்சுட்டே இருக்கோம் இல்லையா? எதுக்கு படிக்கிறோம்? கடவுள் நம்மளை ஆசிரியரா
பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த பாடம் நம்ம படிச்சு படிச்சு நம்ம தேவதை ஆயிட்டு இருக்கிறோம். கடைசியா படிச்சு முடிச்சுட்டு கர்மாதித்தை அடைஞ்சிட்டோம்னா நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவோன்ற போதை நமக்கு இருக்கணும். எப்பயும் வரதானம் அப்பவித்திரதாவின் பெயர் அடையாளத்தை கூட சமாப்தி செய்து புனிதமானவர் என்ற பட்டத்தை பெறக்கூடிய தூய அன்னப்பறவை ஆகுக. அப்பவித்திரதா என்றது எண்ணத்துலயும் கனவுல கூட வரக்கூடாது, எல்லாத்தையும் முடிச்சிடணும். அப்பதான் செயின்ட், அதை புனிதமானவங்கன்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி பட்டத்தை பெறக்கூடிய அன்னப்பறவை ஆகுங்க. எவ்வாறு அன்னம் ஒருபோதும் கல்லை கிரகிப்பதில்லை, ரத்தினங்களை கிரகிக்கின்றதோ அது போல தூய அன்னப்பறவையாக இருப்பவர்கள் ஒருபோதும் அவகணத்தை, அதாவது கல்லை தாரணை செய்ய மாட்டாங்க. எல்லாருக்கூடையும் பழகுவாங்க, அவங்கள்ட்ட இருக்க கெட்டதை பார்க்க மாட்டாங்க, நல்லதை மட்டும் பார்ப்பாங்க. அவர்கள் வீணானவை மற்றும் சக்திசாலியானவற்றை பிரிச்சிடுவாங்க, பிரிச்சு வீணானவற்றை விட்டு விடுகின்றார்கள். அவங்க தான் அன்னப்பறவைகள்னு சொல்றாரு. சக்திசாலியானதை தனதாக்கி கொள்கிறாங்க. அப்பேற்பட்ட தூய அன்னப்பறவை தான் பவித்திரமான சுத்த ஆத்மாக்கள் ஆவார்கள். யார் வந்து எல்லாரும் கூட பழகும் போது நல்லதை மட்டும் எடுத்துட்டு கெட்டது அவங்களுக்கு தேவையில்லை விட்டுறாங்க இல்லையா. நம்ம மனசு என்ன குப்பை தொட்டியா, எல்லா குப்பையும் ஸ்டோர் பண்றதுக்கு? அந்த குப்பையெல்லாம் கொண்டு போய் வெளியில தானே கொட்டுறோம் டெய்லி. நல்லதை மட்டும் தானே வீட்டுல வச்சிருக்கோம். அது மாதிரி மனசும் ஒரு அழகான வீடு மாதிரி, அதுல நல்லதை மட்டும் வச்சுட்டு கெட்டதெல்லாம் நீக்கிருங்கன்றாரு. அவங்கதான் சுத்தமான ஆத்மாக்கள். அவர்களுடைய ஆகாரம் நடத்தை எல்லாம் எப்படி இருக்கும்னா எல்லாமே சுத்தமாயிடுது. எப்பொழுது அசுத்தம், அதாவது அப்பவித்திரதாவின் பெயர் அடையாளம் கூட சமாப்தி ஆயிடுதோ அப்போதே எதிர்காலத்தில் நீங்க செயின்ட் மாதிரி புனிதமானவர். புனிதமானவர் நம்ம செயின்ட்னா சன்னியாசி கிடையாது, புனிதமான தேவதைகளை நம்ம ஆயிடுவோம். புனிதமானவர் என்ற பட்டம் கிடைக்கின்றது. ஆகையினால் ஒருபோதும் தவறுதலாக கூட யாருடைய அவகுணத்தையும் தாரணை செய்ய வேண்டாம்ட்டு பாபா சொல்றாரு. அதை பார்க்காதீங்க, இவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க, என்ன இப்படிலாம் பண்றாங்க பார்க்காதீங்க, அது நமக்கு தேவையில்லை. ஏன்னா வந்து எல்லாரும் அவங்கவுங்க சூழ்நிலையோ அவங்கவுங்க நடிப்பையோ நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம மனசுல தாரணை பண்ணலாம். அவங்களால என்ன நல்லது நமக்கு நடந்தது, அவங்க என்ன நமக்கு நல்லது செஞ்சாங்க, அவங்கள்ட்ட என்ன டேலண்ட் இருக்கு, அதை தாரணை செஞ்சு அதையும் அதை நம்ம ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணோம்னா நம்ம அன்னப்பறவை ஆயிடுவோம். நமக்குள்ளார அந்த தெய்வீக குணங்கள் அவங்க எல்லாமே ஸ்டோர் ஆயிட்டே வரும். நல்லது மட்டும் நமக்கு ஸ்டோர் ஆயிட்டே வரும், கெட்டதெல்லாம் நம்ம கிட்ட ஸ்டோர் ஆகாது. அப்ப நல்லது ஸ்டோர் ஆகும்போது நல்ல குணங்கள் நமக்குள்ளார நிறையும். ஸ்லோகன்: யார் பழைய சுபாவ சம்ஸ்காரத்தின் வம்சத்தையும் கூட தியாகம் பண்ணிட்டாங்களோ அவர்களே சர்வம்ச தியாகி ஆவார்கள். எனக்கு கோபம் வரும், எனக்கு அது வரும், எனக்கு டென்ஷன் ஆகும், இதெல்லாம் அந்த பழைய சுபாவ சம்ஸ்காரம். அது வந்து வந்த பிடாரி நடுவுல துவாபரயுகத்துல இருந்து வந்தது இந்த சம்ஸ்காரம்லாம். இது எல்லாமே வந்து கவலைப்படுறது, கோவப்படுறது, அழறது, இது எல்லாமே பழைய சம்ஸ்காரம். இது எல்லாத்தையுமே யார் தியாகம் பண்றாங்களோ, வம்சத்தை கூட தியாகம் பண்றோம். சிறு சிறுக்கு, கடுக்கடுப்பு, சீன்றது, போன்றது, பேர் சொல்லி கூப்பிடுறது, அதெல்லாம் பாபா சொன்னார்ல, ஒவ்வொரு நாளும் சொல்றாருல, சிலர் இப்படி இருக்காங்க, சிலர் அப்படி இருக்காங்க. இது எல்லாமே பழைய சுபாவ சம்ஸ்காரம். இது எல்லாத்தையுமே நம்ம யார் தியாகம் பண்றோமோ அவங்களாம் சர்வம்ச தியாகி. அது மாதிரி நான் பெயர் புகழ் இதுக்கெல்லாம் கூட மயங்காம எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். தியாகம் பண்றன்றத கூட தியாகம் பண்ணணும். அதுதான் சர்வம்ச தியாகின்ட்டு பாபா சொல்றாரு. நான் பாபாக்காக இது செஞ்சிருக்கேன், நான் பாபாக்காக அது செஞ்சிருக்கேன், அதெல்லாம் கூட சொல்லக்கூடாது. தியாகம் பண்றன்றத கூட தியாகம் பண்ணிடணும்னு சொல்லியிருக்கிறாரு. அவ்யக்த சமிஞ்சை: சகஜ யோகி ஆக வேண்டும் என்றால் பரமாத்மா அன்பின் அனுபவி ஆகுங்கள். எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் தந்தையின் நினைவில் லவ்லின் அன்புல மூழ்கி இருக்கணும். அப்படி ஆகிருங்க. இப்ப நம்ம வேலை செய்யறோம்ல, எனக்கு வந்து டென்ஷன் ஆகுது, வேலை செய்யறோம், டென்ஷன் ஆகுது, மைண்ட் வந்து அந்த வேலை பிடிக்கல. இப்போ பாபா கூட இருந்துட்டு நமக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னா அது பிடிக்க மாட்டுது. பாபா என்ன சொல்றாரு, என் நினைவுல அன்புல மூழ்கி இருந்து அந்த காரியம் செய் குழந்தை, அப்ப அந்த காரியம் வெற்றி அடையுன்றாரு. எந்த ஒரு விஷயத்தின் விஸ்தாரத்திலும் போகாம விஸ்தாரத்திற்கு புள்ளி வச்சிருங்க, புள்ளி வச்சுட்டு புள்ளியில கரைச்சிருங்கன்ட்டு பாபா சொல்றாரு. புள்ளி ஆகிருங்க. இப்ப ஏதாவது ஒரு விஷயம் வருது, அது ஒரு பெரிய பூதாகரமா இருக்கு அப்படின்னா அது உடனே ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க. இது டிராமா, இது போன கல்பம் இப்படிதான் நடந்தது, அதான் இப்பயும் நடக்குது அப்படின்னு புள்ளி வச்சுட்டு புள்ளியில கரைச்சிருங்க, புள்ளி ஆகிருங்க, ஆத்மாவாயிடுங்க, புள்ளி வச்சிருங்கன்ட்டு பாபா சொல்றாரு. ஃபுல் ஸ்டாப் வைங்க. அந்த விஷயத்த பேசி பேசி பெருசு பண்ணாதீங்க, உடனே ஃபுல் ஸ்டாப் வச்சிருங்க புத்தியிலன்றாரு. அப்போது முழு விஸ்தாரமும் முழு வளையும் ஒரு நொடியில கரைஞ்சிரும்ட்டு பாபா சொல்றாரு. அப்ப என்ன ஆயிடும், அந்த விஸ்தாரம் சுருங்கிடும், சுருங்கி எல்லாமே கரைஞ்சிரும். மற்றும் சமயம் உங்களுக்கு சேமிப்பாகும், டைம் சேமிப்பாகும், உழைப்பிலிருந்து விடுபட்டுடுவீங்க. புள்ளி ஆகி புள்ளியில் லவ்லீனாக ஆகிவிடுங்கள். அப்ப ஆத்மாவாகி பரமாத்மா தந்தை அவரு புள்ளியா இருக்கிறாருல, அவரு கூட அன்புல மூழ்கிருங்க, லவ்லீன் ஆகிருங்கன்ட்டு பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.